ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். பண சிக்கலை தீர்த்து உங்களை தேடி பணம் வர உங்கள் ஜாதகத்தில் மறைந்துள்ள ரகசிய எண்கள், இந்த தலைப்புல இந்த பதிவுல நான் பேசியிருக்கேன். இப்ப பணங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான தேவை இருக்கு. பணம் இல்லைன்னா எந்த விஷயமும் எதுவுமே நடக்காது. அப்ப இந்த பணம் எல்லாருக்கும் தேவையான அளவு கிடைக்குதா அப்படின்னா இல்ல. ஆனா ஒரு சிலருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பார்க்க போனா, இதுல ஏழை பணக்காரன்னு கிடையாது. எல்லா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, தேவை திருப்திய குடுக்குறது கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, சாதாரணமா இந்த கூலி வேலைக்கெல்லாம் போவாங்க. தினசரி சம்பளம் அவங்களுக்கெல்லாம். அவங்க கூட சந்தோஷமா இருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க ஒரு நாள் வாங்குற கூலிய அன்னைக்கே செலவு பண்ணிட்டா கூட, அடுத்த நாள் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். பணம் வந்துரும். அவங்களுக்கு அடுத்த நாளே ஏதோ ஒரு வேலை இருக்கும். அதுக்கு பணம் வந்துரும். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா, பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க. மிகப்பெரிய அளவுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும். ஆனா, பணத்த பத்தி எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பணத்தடைங்கிறது அங்க இருந்துகிட்டே இருக்கும். அவங்க செலவு பண்றப்போ ஒவ்வொரு தடவையும் கவலைப்பட்டே செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த செலவு ஆக ஆக இவங்கள்ட்ட உள்ள பணம் குறைஞ்சுக்கிட்டே வரும். ஆனா வருமான தடையா இருக்கும். இப்ப சாதாரண கூலி வேலை பார்க்குறவருக்கு அன்னைக்கே வேலை பார்த்து சம்பளத்த அன்னைக்கே செலவு பண்ணிட்டாருன்னா, அடுத்த நாள் அவருக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க. அடுத்த நாள் அதே அளவுக்கு பணம் அவர்ட்ட திரும்ப கிடைச்சிரும். ஆனா, மிகப்பெரிய கோடீஸ்வரருக்கு அந்த நிலை இல்ல. இது நான் உதாரணத்துக்கு சொல்றேன். எல்லா கோடீஸ்வரருக்கும் அப்படி கிடையாது. அவங்களுக்கும் நெறைய கோடீஸ்வரர்களுக்கு பல வகையில வருமானம் வந்துகிட்டு இருக்கும். அதுவும் வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு சிலருக்கு சொல்றேன். ஏன்னா, இந்த பதிவு பார்க்குறவங்க இத புரிஞ்சுக்கணும். இப்ப பணப்பிரச்சனைங்கிறது 90% பேருக்கு பணப்பிரச்சனை இருக்குது. இப்ப இந்த பணம் பார்த்தீங்கன்னா, அ ஒருத்தருக்கு பிரச்சனையா இருக்கு. பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே பிரச்சனையா இருக்கு அப்புட்ன்னா, அதுக்கு நம்ம என்ன செய்றது? நம்ம ஜாதகத்துல அதுக்கான வழிகள் என்ன பண்ணா, எப்படி அந்த பணத்த கொண்டு வரலாம்? அப்படிங்கிறதுக்கு வழி இருக்கான்னா, நிச்சயமா ஜாதகத்துல வழி இருக்கு. இப்ப ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜாதகத்துல லக்னம் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த பூர்வ புண்ணியஸ்தானம், அதேபோல பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம். இந்த 3 இடமும் 3 இடத்துல ஏதாவது ஒண்ணு நல்ல வலிமையா இருக்கணும். இப்ப வலிமையா இல்ல, ஜாதகத்துல வலிமையா இல்ல. ஆனா, அந்த வலிமை இல்லன்னா வலிமைப்படுத்தணும். அப்போ வலிமைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்றோம்? இந்த ஒ லக்னத்த அப்படி இல்லன்னா 5ஆம் இடத்த அல்லது 9ஆம் இடத்த அந்த கிரகம் இப்ப ஜாதகத்துல வலிமைப்படுத்துறதுன்னா, அதுக்கு கிரகம் நம்ம ஜாதகப்படி பார்க்கும்போது கிரகம் வருது. இப்ப மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, லக்னங்கிறது செவ்வாய், 5ஆம் இடங்கிறது சூரியன் வீடு சிம்மம், 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். அ குருவோட வீடு தனுசு, குரு. அப்படி நம்ம இத எடுத்துக்கிறோம். இதுல ஏதாவது ஒண்ணு வலிமைப்படுத்தி வச்சிருந்தா, ஆ நம்மளுக்கு பணம் அதுக்கு அடுத்து அதாவது இந்த 3 இடங்களை தவிர்த்து அடுத்து தனஸ்தானம். இந்த தனஸ்தானம் சில பேருக்கு நல்லா இருந்து கூட இந்த 3ம் லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் இதுல ஏதாவது பிரச்சனையா இருந்து 3ம் சரியில்லன்னா, வருமானம் அதேபோல பணம் இருந்து கூட அவங்களால வாழ்க்கை சரியா இருக்காது. அது வேற விஷயம். இதெல்லாம் எப்படி மொத்தமா சரி பண்றது? இப்ப வழிபாடு செஞ்சா எதோ எந்த எப்படி வழிபாடு செய்றது? எந்த வழிபாடு செய்றது? ஜாதகத்துல எது குறைபாடா இருக்கு? எத ஜாதகத்துல பார்த்து எந்த வழிபாடு செஞ்சா நம்மளுக்கு பணம் சரளமா இருக்கும். பணம் வந்துகிட்டே இருக்கும். பணம் வர்றதுக்கு எப்பவுமே வாய்ப்புகள் தான் வரணும். அந்த வாய்ப்புகள் தான் பணத்த குடுக்கும். ஒருத்தருக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள உண்டாக்கணும். அந்த வாய்ப்புகள் எப்படி வரணும்? அந்த வாய்ப்புகள் கிடைச்சிட்டாவே பணம் தன்னால வரும். இப்ப ஒருத்தருடைய ஜாதகம் மேஷ லக்னம்னு வச்சுக்கிட்டாவே, இப்ப 1, 5, 9 சரியா இருக்கணும்னு சொல்லும்போது, மேஷ லக்னத்துக்கு 1ஆம் இடத்துக்கு செவ்வாய். அத வலிமைப்படுத்துனா, அப்ப பணம் நம்மளுக்கு பல விஷயங்கள் சரியா வருமா? அப்படின்னு பார்த்தா, அதே 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரும். அப்ப லக்னம் செவ்வாய வலிமைப்படுத்த முடியாது, மேஷத்துல உள்ளவங்க. அப்புறம் அதே 5ஆம் இடத்த ஒழுங்குபடுத்தலான்னா, அத சரியா பண்ணலாம். ஏன்னா 5ஆம் இடம் ஒரே ஒரு வீடு தான்.
5ஆம் இடத்த சூரியனை வலிமைப்படுத்தினா அவங்களுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்து இன்னொன்னு வரும் பாக்கியஸ்தானம். அது குரு. அது தனுசு வீடு. அப்ப 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானத்த வலிமைப்படுத்தலான்னா, அது 12ஆம் வீடு விரயஸ்தானத்துக்கும் வரும். அதனால குருவை வலிமைப்படுத்த முடியாது. இப்படி ஒரு ஜாதகத்த பார்க்கும்போது, இந்த 3ல எத வலிமைப்படுத்தலாமோ, அந்த கிரகத்த வலிமைப்படுத்தணும். அத குறிப்பா வலிமைப்படுத்திட்டு, அதுக்கு தனஸ்தானத்தோட கான்டாக்ட் வர மாரி இப்ப இதுக்கு நட்சத்திரங்களோட தாரைய நம்ம பார்க்கணும். நட்சத்திர தாரையில 2வது தாரை, நீங்க பிறந்திருக்கிற ஜென்ம தாரைக்கு தொடர்புடையதா இந்த 5ஆம் இடம் கனெக்ட் ஆகணும். இதே போல இப்ப மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ரிஷபம் அந்த 2ஆம் இடமா வரும். அந்த ரிஷபத்தோட கனெக்டும் குடுக்கணும். இப்ப இந்த விஷயங்கள்ல ஒரு ஜாதகருக்கு இந்த நான் சொல்லக்கூடிய 1, 5, 9 2ஆம் இடம், அதேபோல இந்த தனதாரை இந்த மாரி கரெக்ட்டா அந்த சரியான இத தேர்ந்தெடுத்துட்டு, அ அந்த வழிபாடு செஞ்சா பணம் வரும். ஆனா, இந்த வழிபாடு செய்யறது எல்லா நேரத்திலயும் ஒரு அ ஜாதகர் செய்ய முடியுமான்னா, இது எல்லா இடத்துலயும் செய்ய முடியாது. ஏன்னா, இதே வேலையா இருந்தா தான் செய்ய முடியும். மற்ற வேலைகள எல்லாம் பார்க்க வேணாமா? சரி, இதுக்கு வேற ஏதாவது மாற்று வழி இருக்கா? அப்படிங்கையில நிச்சயமா இருக்கு. அதுதாங்க எண்கள், நம்பர்ஸ். நம்ம அந்த நம்பர எந்த நேரமும் பயன்படுத்தலாம். எப்போதும் பயன்படுத்தலாம். அந்த நம்பர பயன்படுத்தும்போது, கண்டிப்பா இவருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 1, 5, 9ல எது வலிமையானதோ, அத வச்சு நம்ம பண்ணது. அதேபோல தனதாரைக்கு சம்மந்தப்படுறது. அதேபோல 2ஆம் இடத்துக்கு, தனஸ்தானத்துக்கு சம்மந்தப்படுறது. இந்த கனெக்ட் எல்லாம் குடுத்து, ஒருத்தருக்கு அந்த நம்பர பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, பணம் பல வழியில வரும். இப்ப இந்த நம்பர எப்படி பயன்படுத்துறது? அப்படிங்கிறதுக்கு முன்னால அந்த நம்பர துல்லியமா கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர் தான். இந்த நம்பர யூஸ் பண்ணா, அந்த ஜாதகர அடிச்சுக்கவே முடியாது. 100% கிளீனா அடிக்கும். பணம் வாய்ப்புகள உருவாக்க ஆரம்பிச்சுரும். பணத்துக்கான வாய்ப்புகள அதிகம் குடுக்க ஆரம்பிச்சுரும். பணம் எந்த வழியிலயும் வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா, சில பேர் மிகப்பெரிய திறமைசாலிகளா இருப்பாங்க. நல்ல வேலையெல்லாம் தெரியும். ஆனா, அவங்களுக்கு அந்த வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. அந்த வாய்ப்புகள் வந்துட்டா, அவங்களுக்கு நெறைய பணம் வர ஆரம்பிக்கும். திறமையெல்லாம் இருக்கும். ஆனா, அந்த வாய்ப்புகள் தான் அவங்களுக்கு அமையாது. அந்த வாய்ப்புகள இந்த நம்பர் அமைச்சு குடுக்கும். இந்த நம்பர அவங்க யூஸ் பண்ணும்போது ஏன்னா இன்னைக்கு நம்பரு மிகப்பெரிய அளவுல வேலை செய்யும். என்னன்னா, இப்ப நம்ம மொபைல் ஃபோன் வச்சிருக்கோம். இந்த மொபைல் ஃபோன வச்சு நம்ம அந்த நம்பர யூஸ் பண்ணலாம். அதேபோல பல விஷயங்கள் இருக்கு. பல டெக்னிக் இருக்கு இதுல. இந்த மொபைல் ஃபோனும் யூஸ் பண்ணலாம். நம்ம வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆச்சரியமான சில விஷயங்கள்ல கூட அந்த நம்பர யூஸ் பண்ணலாம். அந்த நம்பர யூஸ் பண்ணும்போது, கண்டிப்பா அவருக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள உருவாக்கி குடுத்துரும். நிச்சயமா உண்டாக்கி குடுக்கும். அப்ப அவங்களுக்கு பணம் சரளமா வர ஆரம்பிச்சுரும். இப்ப அதுக்காக இந்த நம்பர மட்டும் உருவாக்கிட்டு, வேலைக்கெல்லாம் போவேணான்னு நெனச்சிற வேணாம். வேலைக்கான வாய்ப்புகள், தொழிலுக்கான வாய்ப்புகள உருவாக்கி குடுத்துரும். அப்ப சரளமா பணம் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வழியில பணத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வாய்ப்புகள தானே உருவாக்கும். இந்த வாய்ப்புகள் இல்லாம தானே பணம் இல்லாம இருக்காங்க. அந்த வாய்ப்புகள உருவாக்கும். இது 100% மிக சரியாவே வரும். ஆனா, அந்த நம்பர கரெக்ட்டா செலக்ட் பண்ண தெரியணும். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல நான் ஏற்கனவே சொன்னது தான். திரிகோணம்னு சொல்லக்கூடிய லக்னம், அதேபோல 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம். இந்த கனெக்ட்ல நம்பர எடுக்கணும். ஏன்னா, இப்ப மேஷ லக்னத்துக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏற்கனவே, அதுல லக்னத்துக்கு எடுக்க முடியாது. செவ்வாய் 8க்கு வந்துருவாரு. அதேபோல பார்த்தீங்கன்னா, சூரியன் வருவாரு. குரு வரமாட்டாரு. குரு 9ஆம் பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடியவரு 12ஆம் இடத்துக்கும் வராரு. அத நம்ம எடுக்க முடியாது. அப்ப அங்க சூரியன் மட்டும் தான் எடுக்க முடியும். இதே போல சிம்ம லக்னத்துல பொறந்தவங்களுக்கு கூட இது மாரி தான் வரும். ஏன்னா, இப்ப அந்த திரிகோணம்னு சொல்லக்கூடிய லக்னம் 5ஆம் இடம்,
9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி வரும்னா, இப்ப லக்னங்கிறது சூரியன். 5ஆம் இடங்கிறது குருவோட வீடு தனுசுவா வரும். அது 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். ஆ ஆனா, இங்க என்னன்னா, இந்த சிம்ம லக்னத்துக்கு பாக்கியஸ்தானமே பாதகஸ்தானமாவும் இருக்கும். செவ்வாய் வந்து அவங்களுக்கு சிம்ம லக்னக்காரங்க சிம்ம லக்னத்துல பொறந்தவங்களுக்கு யோகரா இருந்தா கூட, அவரு வந்து பாதகஸ்தானமா வர்றதுனால அத எடுக்க முடியாது. அதேபோல குருவும் அவங்களுக்கு வந்து சாதகமான சிம்ம லக்னக்காரங்களுக்கு சாதகமானவரு, நல்ல பலன தரக்கூடியவரா இருந்தும், அவருக்கு 8ஆம் இடம்ங்கிற இன்னொரு வீடும் இருக்கும். சிம்ம லக்னத்துல பொறந்தவங்களுக்கு. குருவோட வீடு, இன்னொரு வீடு மீனமா வரும். அதனால அத எடுக்க முடியாது. ஆனா சூரியன்ங்கிறத எடுக்கலாம். அப்ப அந்த சூரியனோட கணக்குல தனஸ்தானம், அதேபோல தாரையில தனத்தாரை, சம்பது தாரைன்னு சொல்லக்கூடிய அந்த கனெக்ட்ட குடுத்து, ஒரு நம்பர எடுத்தா, மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சக்சஸ் ஆகும். இதுதான் இதுல உள்ள ஒரு மிகப்பெரிய ரகசியம். அதேபோல சில பேர் வந்து குறிப்பா அந்த இப்ப பல விஷயங்கள் சொல்றாங்க. 88ங்கிற நம்பர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ் குடுக்கணும். ஆனா, அந்த 88ங்கிறது உண்மையிலே அது ஒரு நல்ல நம்பர். அது குருவோட நம்பர். அ குரு பலம் உள்ள நம்பரு. ஆனா, அது எல்லா லக்னத்துக்கும் சரியா வருமா? நான் இப்ப சொல்ற மாரி 1, 5, 9க்கு வருமா? அதேபோல தனஸ்தானத்துக்கு வருமா? அதேபோல 2ஆம் நட்சத்திரமான தனதாரைக்கு வருமா? அப்படின்னு எல்லாம் கனெக்ட் ஆகும்ன்னு பார்த்தா, அது மைனஸ்லயே வரும் சில பேருக்கு. அப்படி இருக்கவங்களும் அந்த 88 யூஸ் பண்ண பிறகு, அவங்களுக்கு பண விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டத்தையும் குடுக்கும். இப்ப இந்த மாரி ஜாதகத்த நான் சொல்ற மாரி வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வையில 1, 5, 9 அதுல எத எடுக்கலாம்? அதேபோல அந்த எடுக்கக்கூடிய அந்த கிரகம், அ தனஸ்தானத்துக்கும், அதேபோல தனதாரைக்கும் ஒரு கனெக்ஷன் சரியான ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும். அத தான் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ் கிடைக்கும். பணம் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். இது பணத்துக்கு மட்டும் தான் நான் சொல்றேன். ஏன்னா பணங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதனால பணம் அப்படிங்கிற மாரி நான் வந்து வீடியோ வெளியிடுறேன். ஆனா அது அப்படி கிடையாது. எல்லா நன்மைகளும் அதுல கிடைக்கும். ஏன்னா சம்பத்து தாரை அதுல கனெக்ட் பண்றதுனால பலவித சம்பத்துகளும் கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல 17 வரும். நான் 17 வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதே ப அதே போல பார்த்தீங்கன்னா, என்னுடைய தொழில் இந்த வீடியோ இந்த இதோட பார்த்தீங்கன்னா, மீடியா 17 அதுலயும் 17 யூஸ் பண்ணியிருப்பேன். அப்ப எனக்கு சக்சஸ் ஆகுது. நான் போடுற வீடியோவும் சக்சஸ் ஆகுது. எனக்கு உலக அளவுல வந்து கிளையண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. இது இத வந்து நான் சக்சஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்ச பிறகு தான், இப்ப பல பேருக்கு நான் இத சொல்லிக் குடுத்து அவங்கள சக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பல ஏன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து அமெரிக்காவுலலாம் கார் வாங்கி அந்த கார் நல்லா அந்த நம்பர பார்த்தோனே நான் சொல்லிருவேன். என்ன நடந்திருக்கும் அப்டின்ட்டு. ஏற்கனவே உள்ள காருக்கு, இப்ப திரும்ப கார் நம்பர மாத்துற மாரி, எந்த நம்பர மாத்துனா சரியா வரும் அப்டின்னோன, அவங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. நான் சொல்ற நம்பரு அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சக்சஸ ஏதோ ஒரு வகையில குடுத்துருக்கு. அப்ப அவங்க ஆச்சரியப்படுறாங்க. "எப்டி இந்த நம்பர கரெக்ட்டா சொல்லிட்டீங்க?" அப்ப அந்த மாரி ஏன்னா நம்ம ஜாதகத்துல எது நல்லது குடுக்கணும்னு ஒரு சில நம்பர் இருக்கும். அந்த நம்பர் கண்டிப்பா குடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த நம்பர வந்து நம்ம தெளிவா கண்டுபிடிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ வந்து பண பிரச்சனைகள்ல ஒரு நல்ல பலன் வந்து உண்டாகும். இந்த இந்த பதிவுல நான் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறுபடுறதுனால, நான் வந்து நம்பர்ஸ்ங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா, அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறு வேற நம்பர் வந்துகிட்டு இருக்கும். இப்ப நான் சொன்னதே இப்ப லக்னத்துக்கு 3 திரிகோணத்த வச்சு, அதுக்கப்புறம் தனதாரை, அதுக்கப்புறம் தனஸ்தானம். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நம்பர் வந்து ப்ளஸ்ஸா வரும். எது வருதோ அந்த நம்பர் தான் அவங்களுடைய பண விஷயங்கள தீர்க்கக்கூடிய நம்பர். அந்த நம்பர அவங்க பல விஷயங்கள்ல யூஸ் பண்ணலாம். ஆ நெறைய ஆச்சரியமான விஷயங்கள்லலாம் நம்ம வந்து நம்பர யூஸ் பண்ணா, அப்ப வந்து மிகப்பெரிய அளவுக்கு பலன் குடுக்க ஆரம்பிச்சுரும். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.